ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, பாஜக இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நான் ஒரே மேடையில் வைப்பேங்கிறதா. ஒரே மேடையில் கொண்டு வாங்க, யாரும் வேணாம்னு சொல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி இபிஎஸ் உடைய கோரிக்கை என்னன்னு பாருங்க. யார் வந்தாலுமே தன் பதவிக்கு ஆபத்து நினைக்கிறாரு, அதனால யாரையும் சேர்க்க மாட்டேன்றார். கடையை திறந்து வச்சிருக்கீங்களா, யாராவது வந்தாங்களா உங்ககிட்ட? துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரியோட கூட சேரலாம் அப்படின்னு திமுகவோட சேர்ந்துட்டாங்கன்னா தன்னோட பொதுச் செயலாளர் பதவி போகக்கூடாது எங்கேயும், அவ்வளோதான். அதை கட்டி காப்பாற்றணும். தோத்தாலுமே கவலையே கிடையாது. இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, ஒவ்வொருத்தர வரத்துக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் சமீபத்திய பேட்டியில தெரிவிச்சிருக்கிறாரு, ஓபிஎஸ், டிடிவி அவர்களை ஒரே மேடையில இணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது சாத்தியமா சார்? ஓபிஎஸ் டிடிவியை ஒரே மேடையில் இணைக்கிறதுனா அவங்கள வந்து என்டிஏக்குள்ளே இருக்கணும். அவங்க ஆக்சுவலாக அவங்க என்டிஏக்குள்ளே, தினகரன் என்டிஏக்குள்ளே இருக்காரா இல்லையான்றதை முதல்ல நயினார் நாகேந்திரன் கன்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல அவர் மேடையில் இணைக்கிறது இருக்கட்டும். என்டிஏல இருக்காரா இல்லையா தினகரன்? இவர் வந்து என்டிஏ விட்டு ஓபிஎஸ் வெளில போயிட்டார். முதல்ல ஓபிஎஸை வெளில போன ஓபிஎஸை உள்ளே கூட்டு வரணும். அவருடைய கண்டிஷன் என்ன அஇஅதிமுகவில் இணைச்சி வைங்க, அதான் அவரோட கண்டிஷன். நான் என்டிஏக்குள்ளே இருக்க மாட்டேன், என்டிஏக்குள்ளே இருந்து அதிமுக இந்த கூட்டணியில் இருந்தால் அது எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது, அது எனக்கு பின்னடைவை கொடுக்கும், அதனால் என்ன நீங்கள் அதிமுகக்குள்ளே இணைச்சிங்கன்னா நான் உங்கள் கூட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரேன் அப்படின்னா. இல்லாட்டி எனக்கு பிஎல் சந்தோஷம் வந்தபோது நான் சந்திக்கவே இல்லையா அவர் ஓபிஎஸ், நான் சந்திக்க மாட்டேன், இந்த கோரிக்கையை நீங்கள் செய்யறதுக்கு முடிஞ்சால் செய்யுங்க, இல்லாட்டி நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன்னு ஓபிஎஸ் சொல்கிறார். தினகரனுக்கு என்னென்னா அவரே என்டிஏல இருக்காருன்னு இல்லையான்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறார், ஓபிஎஸை கூப்பிட்டு வருது பாஜக பொறுப்புன்றார். முதல்ல நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அதை முதல்ல தினகரனுக்கு முதல்ல வந்து அவர் இருக்காரா இல்லைன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணணும். அவர் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இவரை கேட்டால் என்ன சொல்கிறாரு, என்டிஏல வந்து தினகரன் என்டிஏல இருக்காருன்னா காலம் தான் முடிவு செய்கின்றார். யார்? பழனிசாமி சொல்கிறார், இபிஎஸ் சொல்கிறார். ஸோ இவர் வந்து அதிமுகவில் இவர் சேர்ப்பீங்களா ஓபிஎஸ்ன்னு கேட்டிங்கன்னா காலம் முடிந்து விட்டது, காலம் வந்து கடந்து போய் விட்டதுன்றார். ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஆசை இருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே வேலை செஞ்சுருக்கணுமே. நீங்கள் வந்து குதிரை லாயத்தை விட்டு போன பிறகு கதவை மூடி என்ன பிரயோஜனம்? குதிரை ஓடி போச்சு வெளியில், அதுக்கு முன்னாடி நீங்கள் கதவை பூட்டியிருக்கணும். நீங்கள் அதுக்கு கொள்ளு எள்ளெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ஒழுங்காக குதிரை உள்ளே இருந்திருக்கும். குதிரை எப்போ கதவு திறந்துருக்கு ஓடி போச்சு, நீங்கள் அதை எப்படி புஷ்னு வர போகிறீங்க? அதுக்கு புஷ்னு வரணும்னா அதுக்கு எல்லாம் கொள்ளு எள்ளெல்லாம் மறுபடியும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் கொண்டு வரணும். நீங்கள் அப்போ அதை பண்ணுங்க முதல்ல. அதை பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து இபிஎஸ் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஓபிஎஸ்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட நீங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட வாங்கி தரலைன்னா அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அவர் 3 தடவை ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கா, ஒரு தடவை 4 வருஷம் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கா. அவருக்கு என்ன மதிப்பு இருக்குது? அவர் தனிப்பட்ட ஆளுன்னு சொல்லலாம், ஆனால் அவர் பல பொசிஷன்ஸில் இருந்திருக்காருல்ல. ஒரு அப்பாயின்மெண்ட்டு வரத்துக்கும் வரும்போதும் போகும்போதும் ஒரு பொக்கே கொடுக்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் அதே வந்து இபிஎஸ் சொல்லி நீங்கள் வந்து கொடுக்காத நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா அப்புறம் இப்போ எந்த தைரியத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் அவர் கூட்டுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவரோட கோரிக்கையை நீங்கள் பார்க்கணும் என்னன்ட்டு. அவர் அஇஅதிமுக சேர்த்து வைக்க முடியுமா? பிஎல் சந்தோஷே வராரு, ஓபிஎஸை பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு பாஜக ஆளுங்கிட்டலாம். கரெக்டு தான், ஆனால் வந்து என்ன அவருடைய கோரிக்கைக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதுதான் பாயிண்ட்டு. இபிஎஸ் எப்படி சமாளிக்க போகிறீங்க? நீங்கள் அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க? அதுதான் இங்கே முக்கியம். அதனால் நயினார் நாகேந்திரன் என்ன வேணால் சொல்லலாம், அவருக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆகாதுன்னு கூட ஒரு பழைய கதையெல்லாம் சொல்கிறாங்க. அவருக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அவர் வந்து இபிஎஸ் சொல்லி தான் நயினார் நாகேந்திரனையும் தலைவராக போட்டாங்க. இபிஎஸ் சொன்னார் நயினார் நாகேந்திரனை போட்டால் ஸ்மூத்தாக போகலாம் அப்படின்னு சொன்னார், அதெல்லாம் தான் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையை வெளியேற்றினதும் இபிஎஸ் தான், நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்ததும் இபிஎஸ் தான். அப்போ ஒரு ஓபிஎஸ்க்கு எதிராக அவர் இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. நயினார் நாகேந்திரன் அவர் பழைய ஏடிஎம்கே ஒன்றா இருந்தபோது அவங்களுக்குள்ள ஏதாவது அவங்க 2 பேருக்குள்ள ஒரே கான்ஸ்டியூன்சி தானே, அவங்க 2 பேரும் முக்கலத்தோரை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தானே, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இபிஎஸ்க்கு ஆதரவாக இப்போ நீங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஓபிஎஸ்சியும் நீங்கள் தினகரனையும் நீங்கள் சேர்த்து ஒரே மேடையில் கொண்டு வருது. ஓபிஎஸ்சியும் தினகரனையும் ஒரே மேடையில் கொண்டு வந்தால் போகாது, ஓபிஎஸ்சியும் தினகரனையும் இபிஎஸ்சியும் ஒரே மேடையில் கொண்டு வரணும். அதில் தான் உங்கள் சேலஞ்ச் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சேலஞ்சை நீங்கள் சரி பண்ணாத நீங்கள் வந்து இவங்க 2 பேரும் ஒரே மேடையில் கொண்டு வருவீங்கன்றது அவங்க 2 பேரும் இணைந்து தான் இருக்காங்க. இல்லை அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு சார். ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, பாஜக இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நான் ஒரே மேடையில் வைப்பேங்கிறதா. ஒரே மேடையில் கொண்டு வாங்க, யாரும் வேணாம்னு சொல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி இபிஎஸ் உடைய கோரிக்கை என்னன்னு பாருங்க. இபிஎஸ் உடைய கோரிக்கை அஇஅதிமுக அவர் சேர்த்து வைக்கணும். இவரும் என்டிஏல சேர்த்தா போறாது. என்டிஏல சேர்த்தா இவருக்கு ஏடிஎம்கே ஒர்க் பண்ண மாட்டாங்க, இவங்க ஆளுங்க ஏடிஎம்கே ஒர்க் பண்ண மாட்டாங்க. அது தினகரனுக்கு அதே நிலைமை தான்.
அவர் என்டிஏல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து ஏடிஎம்கே ஒர்க் பண்ணாது, ஏடிஎம்கேக்கு அவங்க ஆளுங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தினகரனும் ஓபிஎஸ்ஓ பலம் பெற்றால் அது இபிஎஸ்க்கு ஒத்துக்காது. ஏன்னா அவர் என்ன பயப்படுவார், நாளைக்கு கட்சியை பிடிச்சிருவாங்களோ, நம்ம தலைமைக்கு ஆபத்து வந்துடுமோ, எல்லாமே சுயநலம் தான். இபிஎஸோட சுயநலம் காரணமாக தான் அதிமுக அப்படி பலவீனமாக இருக்குது. ஏன்னா தன்னுடைய பதவி போயிடுன்னு நினைக்கிறாரு, யார் வந்தாலுமே தன் பதவிக்கு ஆபத்து நினைக்கிறாரு, அதனால யாரையும் சேர்க்க மாட்டேன்றார், அதனால பலவீனமாக இருக்கார். அந்த பலவீனமாக இருக்கிறது ஒத்துக்க மாட்டேன்றார். தான் ஏதோ ஜெயலலிதா மாதிரி இருக்கிறதா பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் பலவீனமாக இருக்கார், சவுத்தில் பலவீனமாக இருக்கார், டெல்டாவில் பலவீனமாக இருக்கார். இப்போ அவர் ஏன் கூட்டணி சேர மாட்டேங்கிறாங்க, எந்த கட்சியும் அவரை பார்த்து வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் 3 மாதம் ஆச்சு இல்லை, கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு கடையை திறந்து வச்சுருக்கீங்களா, யாராவது வந்தாங்களா உங்ககிட்ட? யாரும் வரல. ஏன் வரல? உங்கள் மேலே நம்பிக்கையில் வரல. ஏன்னா நீங்கள் பாஜகவோட இருக்கீங்க, பாஜகவோட போனால் நெகட்டிவ் ஓட்டு நிறையா வரும், பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. நீங்கள் அதோட கூட்டி சேரும்போது உங்களை நோக்கி யாரும் வரமாட்டேன்றாங்க. சரி, அதோட கூட்டி சேர்ந்து நீங்கள் ஒரு அணி 4 பேர் உங்களை பார்த்து வந்தாலும் பரவாயில்ல. அதிமுகவும் பலவீனமாக இருக்குது, உங்கள் கூட யாரும் கூட்டணியும் சேர மாட்டேன்றாங்க. அப்புறம் எதை நம்பி இபிஎஸோட பாலிடிக்ஸ், ஓபிஎஸோட பாலிடிக்ஸ் என்ன சார்? இபிஎஸை பார்த்து கேட்குறாரு, ஐயா என்னை சேர்த்துக்கோங்க, நம்ம கட்சியை பலப்படுத்தலாம், ஒன்றா இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றார். நிபந்தனையும் இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லைன்றார். ஆனால் நீ அவரை சேர்க்க மாட்டேன்றீங்க, காலம் கணிஞ்சு முடிஞ்சு விட்டுதுன்றீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவரோட அரசியல் அவர் பார்க்க வேண்டாமா? அவருடைய அரசியல் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். அப்போ அவருடைய அரசியல் என்னவா இருக்க முடியும்? அவருடைய அரசியல் உங்களை வீழ்த்துறதா தான் இருக்க முடியும், இபிஎஸை வீழ்த்துறதா தான் இருக்க முடியும். அவருக்கு திமுக வீழ்த்துறது முக்கியம் இல்லை. ஓபிஎஸை பொறுத்தவரை இப்போ திமுக வீழ்த்துறது முக்கியம் இல்லை, இபிஎஸ்க்கு வேணால் திமுக வீழ்த்துறது முக்கியமாக இருக்கலாம். ஆனால் ஓபிஎஸ்க்கு அது முக்கியம் இல்லை. கட்சியை ஒன்று சேராமல் நீங்கள் வச்சுட்ருக்கீங்கல்ல இபிஎஸ்ஸை, அதை பலவீனமாக வச்சுட்ருக்கீங்களா? நான் தலைவராக இருந்தால் போகிறோம், தோற்றாலும் பரவாயில்ல, நான் கட்சி என்கிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களே. உங்களை வீழ்த்தி கட்சியை கைப்பற்றணுன்றது தான் ஓபிஎஸோட எண்ணமாக இருக்க முடியும். இல்லை அவர் எதுவுமே பண்ணல, பேசாமல் இருந்தால் வச்சுக்கோங்க, அவரை நீங்கள் வீழ்த்திடுவீங்க, அப்புறம் அவருக்கு அரசியல் எதிர்காலம் கிடையாது. அப்போ ஓபிஎஸ் வந்து முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கார். ஒன்று இபிஎஸ் ஃபைட் பண்ணுமா, இல்லை அரசியல்லேருந்து ஒதுங்கிடுமா? இப்போ அவரை நம்பி வந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இதை ஃபைட் பண்ணி பார்த்துடலாம், இந்த தடவை அவர் எப்படி அவரை கவுண்டர் பண்ணுறது, இபிஎஸ்ஸை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. தனிப்பட்ட ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பணம் நிறையா வேணும், இபிஎஸ் இருக்கிறது எவ்வளோ சுலபமான காரியம் இல்லை, அது இதுன்றாங்க. ஆனால் அவர் கூட அவரை நம்பி போனவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா உங்களை நம்பி தான் நாங்கள் வந்தோம், நீங்கள் வந்து நடுக்கடலில் எங்களை விட்டு கப்பலில் நீங்கள் போயிடாதீங்க, எங்களை கடலில் தள்ளி விட்டு, தயவுசெய்து நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, உங்கள் அரசியலை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, நீங்கள் அந்த அரசியலில் நீங்கள் இல்லைன்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா இப்போ உங்களை நம்பி வந்து நாங்கள் எங்கே போவோம்? அதனால் நீங்கள் எங்களுக்காக ஃபைட் பண்ணுங்கள், இந்த தேர்தலில் நீங்கள் ஃபைட் பண்ணியே தீர்றீங்க, உங்கள் அரசியலுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் அரசியல் எப்போ வந்து முன்னேற்றம் வரும்னா, உங்கள் அரசியலில் இபிஎஸ் ஓரம் கட்டும் போது தான் உங்களுக்கு முன்னேற்றம் வரும். இபிஎஸ் எப்படி ஓரம் கட்டுறது? அதிமுகவை தோக்கடிக்கிறது மூலம் தான் இபிஎஸ் ஓரம் கட்ட முடியும். இல்லை இபிஎஸ்ட இருக்கிற எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளை நீங்கள் உங்கள் பக்கம் இழுக்கணும். அது நடக்கிற காரியம் கிடையாது. நடக்கிற காரியம் எப்படி கிடையாதுன்னா, அதுக்கு நிறைய பணம் செலவாகும். ஏன்னா அவங்களாம் ஏதோ ஒரு காரணத்தில் இபிஎஸோட பின்னாடி இருக்காங்க. அதனால் உங்களால் அந்த அளவுக்கு அது செலவு பண்ண முடியுமான்றது தெரியாது. அப்போது அவர் தேர்தல் மூலமாக தோக்கடிக்கணும். அடுத்த கட்டமாக எப்படி ஜானகி வந்து ஜெயலலிதா தோக்கடிச்சாங்களோ அந்த மாதிரி தோக்கடிக்கணும். அப்போ அது தேர்தல் மூலமாக உங்களால் தனியாக தோக்கடிக்க முடியாது. அப்போ யார் மூலமாக தோக்கடிக்க முடியும்? தாவேக்காவால் தோக்கடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்பார். இல்லை தாவேக்காவிலையும் முடியாது, அவங்க ஓட்டை மட்டும்தான் பிரிப்பாங்க, அவங்களால அதிமுக தோக்கடிக்க முடியாதுன்னா போடா, துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரியோட கூட சேரலாம் அப்படின்னு திமுகவோட சேர்ந்துட்டாங்கன்னா, திமுகவோட சேர்ந்தால் உடனே ஓபிஎஸ் பக்கத்தில் இருக்கலாம் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி விட்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், திமுக தான் நமக்கு நிரந்தர எதிரி, அது திமுக ஒரு தீய சக்தி, அதோட சேரவே கூடாது, அதுதான் அதிமுகவுடைய கொள்கை அப்படின்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன ஒரு விஷயம் பார்க்கலாம். ஆனால் இவருக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இவருக்கு ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா, அதிமுக இந்த கட்சியே வந்து இபிஎஸ் அழிச்சிடுவார், அதை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி கிடையாது இதை விட்டு அப்படின்னு அந்த இடத்துல போவார் அவர். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து இவர் ஒன்று இவரை கட்சியை ஒன்றுபடுத்த சொல்லுங்கள், இல்லை வந்து நாங்கள் வந்து இவரை ஓரங்கட்ட வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்ற லெவலில் தான் ஓபிஎஸ் உடைய அரசியல் இப்போ இருக்குது ஆக்சுவலாக. அதனால் கடைசி நேரத்தில் ஒரு டிஎம்கேயோடு சேரலாம், கூட்டணி அமைக்கலாம். ஏன்னா டிஎம்கே மட்டுமே தான் அதிமுக வீழ்த்துற ஒரு சக்தியை வச்சுருக்காங்க. அவங்க தான் நேருக்கு பல தொகுதிகளில் போட்டி போடுவாங்க, வீழ்த்துற சக்தி அவங்க தான் வச்சுருக்காங்க. அப்போது இபிஎஸ் வந்து பலமிழக்க செய்யணும்னா திமுகவோட சேரணும் அப்படின்ற ஒரு முடிவு அவர் எடுத்தார்னா, அது வந்து அதிமுக காரங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து எப்படி திமுகவோட போகலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பலாம். ஆனால் இபிஎஸ் ஒற்றுமையை விரும்பாத இபிஎஸ்க்கு என்ன, எப்படி அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது? அதிமுக பலமாக இருக்கணும், அது திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற உங்கள் நோக்கம் நிறைவேணும்னா நீங்கள் ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும். ஆனால் நீங்கள் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பாடம் எப்படி கற்பிக்கிறது? இபிஎஸ்க்கு எப்படி பாடம் கற்பிக்கிறது? அவருக்கு இருக்கிற ஒரே வழி, அவர் செல்வாக்கா இல்லை. நீங்கள் பாஜகவோட என்டிஏல வந்து 10ல் ஒருத்தர் அவர் சேர்த்துட்டீங்கன்னா அப்பவும் வந்து அவருக்கு பின்னடைவு தான். 10ல் ஒன்றா நீங்கள் ஒரு என்டிஏல சேர்த்துட்டீங்கன்னா அப்பவும் ஓபிஎஸ்க்கு பின்னடைவு தான். ஏன்னா அவர் போட்டி போகிற இடத்துல அவர் வெற்றி பெறுவார்னு சொல்ல முடியாது, ஏடிஎம்கே அங்கே ஒர்க் பண்ணுவாங்களாம் சொல்ல முடியாது. தினகரனுக்கு இதே நிலைமை தான். அதனால் தன்னுடைய அரசியலை பாதுகாக்க வேண்டிய இடத்துல வந்து ஓபிஎஸ் இருக்கார்.
அதனால் அவர் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பார் தேர்தல் இருக்கிறதுல சொல்ல முடியாது. இப்போ வந்து திமுகவையும் பாஜகவையும் சம தூரத்தில் வச்சு அறிக்கையெல்லாம் விட்டுன்னு இருக்கார். இந்த கவர்மெண்ட்டு தப்பு பண்ணாலும் விமர்சனம் பண்ணுறார், அந்த பாஜக தப்பு பண்ணாலும் விமர்சனம் பண்ணுறார். ஸோ அதனால் அவருடைய அரசியல் அடுத்த சில மாதங்களில் அதிமுகவில் தன்னை சேர்க்கறதுக்கான முயற்சியை பாஜக எடுக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி தான் முடிவு பண்ணுவார். இல்லை அவங்க வெறும் என்டிஏல சேருங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா ஓபிஎஸ் சேர்ந்தவங்கலாம் சொல்கிறாங்க, ஏடிஎம்கேல சேருங்க, தனியாக என்டிஏல சேர மாட்டோன்றாங்க. அப்போ நயினார் நாகேந்திரனால அந்த வேலை பண்ண முடியுமா? அமித்ஷா நினச்சா பண்ணலாம், அவங்களுக்கு நிறைய வழி இருக்குது, பழனிசாமியை வழி கொள்றதுக்கு நிறைய வழி இருக்குது. அதை அவங்க பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியாது. கூட்டணி கொண்டு வந்த வழி மாதிரி. ஆமாம், நிறைய வழி இருக்குது, எவ்வளோ வழிகள் இருக்குது. ஏகப்பட்ட எஃப்ஐஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அவங்க மாஜி மந்திரிகள் மேலே, அதிமுக மந்திரிகள் மேலே பெண்டிங்காக இருக்குது. எந்த எஃப்ஐஆரில் வேணால் என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வரலாம், எந்த எஃப்ஐஆரில் வேணால் சோதனை போடலாம். அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால் வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். அது ரெட்டையில கேஸ் வேறு இங்கே எலெக்ஷன் கமிஷனில் பெண்டிங்காக இருக்குது. அது வேறு எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. அது இவருக்கு பாதகமாக முடியுமா சாதகமாக முடியும் அதெல்லாம் வச்சு தான் அவர் வந்து மறுபடியும் எதுக்கு இங்கே உள்ளே வந்தாருன்னா மறுபடியும் பாஜக கூட்டணிக்கு தங்கள் ஆள் மேலே தங்கள் மேலேயே அவர் மேலேயே அவங்க ஆட்கள் மேலேயே எந்த கேஸும் பதிவு பண்ணக்கூடாது. அவங்க பணத்தை தாராளமாக வந்து எலெக்ஷனுக்கு செலவு பண்ணணும். பணம் எடுத்தால் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. திமுக பணம் எடுத்தால் மாட்டிப்பாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்துடுவாங்க. இவங்க ஏடிஎம்கே எடுத்தால் கண்டுக்க மாட்டாங்க, கூட்டணி கட்சியாச்சே. ஸோ பணத்தை செலவு பண்ணுறதுக்கு ஒரு வழியாகட்டும். அதே சமயம் வந்து ரெட்டையில கேஸ் பெண்டிங்காக இருக்குது, அதுலேயும் நமக்கு ஆதரவாக வரணும். இதுக்காக தான் அவங்க பாஜக உள்ளே வந்திருக்காரு. அவர் எடப்பாடி அதுக்கு தான் வந்திருக்காரு. அவர் பாஜக இதுக்கு தெரியாதில்லை. அவங்க வந்து இப்போ இவர் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் ஆக்சுவலாக இவர் தாவேக்காக்கு போக இருந்தவரை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் எலெக்ஷன் வரையும் அவரை விடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது. இந்த கேப்புக்குள்ளே தான் வந்து ஓபிஎஸ் கேஸை பாஜக கவனிக்கணும். ஸோ நயினார் நாகேந்திரன் இதில் அவர் பண்ணுறது பெரிய, அவர் தமிழ்நாடு தலைவராக இருக்கிற அவருக்கு இதில் பெரிய ரோல் இருக்கிற மாதிரி தெரில. மத்திய பாஜக, அமித்ஷா பாஜக அது இதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க பண்ணுவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த முயற்சி போய்கிட்டு இருக்கா சார்? இந்த பிஎல் சந்தோஷ் பேசினதெல்லாம் கேட்டால் என்டிஏ கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் வெளியே போனதுலேருந்து அவர் உள்ளே கொண்டு வரக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அவங்களுக்கே தெரியுது சார், ஓபிஎஸ் வெளியில் இருந்தால் அடுத்தது தினகரனும் அந்த சைடு போயிட்டா என்ன பண்ணுறது. அதனால் அவங்களுக்கு வந்து தோல்வி தெற்குலையும் டெல்டாலையும் வந்து அவங்க ஓட்டு வாங்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் வேறு வழியில்லாத அவங்களை கூட்டணும்னு பார்க்குறாங்க. அது லேட்டர் தாட்டு. நீங்கள் வந்து ஒரு சந்திப்புக்கு கூட அரேஞ்ச் பண்ணலைன்னா அவர் எவ்வளோ அவமானப்பட்டுருவார். அந்த கம்யூனிட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சார்ந்த கம்யூனிட்டி நம்ம தொடர்ந்து வந்து அவமானப்படுத்தப்படுறோம்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா அவங்க வந்து ஏடிஎம்கேவை பொறுத்த மட்டும் அந்த கம்யூனிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த கட்சியே தாங்கள் தான்ற மாதிரி அந்த கம்யூனிட்டி இருந்தது. இபிஎஸ் வந்து சசிகலாவை வெளில அமிச்சார், பதவி கொடுத்த சசிகலாவை வெளில அமிச்சார், பதவி கூட இருந்த தினகரனை வெளில அமிச்சார், ஒத்துழைப்பு கொடுத்த ஓபிஎஸை வெளில அமிச்சார். அவங்க அந்த கம்யூனிட்டி என்ன நினைக்குது, நம்ம ஒரு காலத்தில் ஏடிஎம்கேல பவர்ஃபுல்லாக இருந்தோம், அது தவிர 10.5 கொடுத்து அந்த கம்யூனிட்டியில் பல பாதிப்புகளை வந்து உண்டாக்க பார்த்தாரு எடப்பாடி. அது வன்னியர்கள் ஓட்டை வாங்குறதுக்காக பண்ணார். அங்கே பல பேர் அஃபெக்ட் ஆகிட்டாங்க சவுத்தில். அதில் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களுக்கு நம்ம கம்யூனிட்டியை வந்து இபிஎஸ் வந்து திட்டமிட்டு ஒதுக்குறாரு. இப்போ பாருங்கள், செல்லூர் ராஜுவை காரில் ஏற்ற மாட்டேன்ட்டாரு. அதை வந்து அவமானமாக கருதுறாங்க அவங்க. சரி, இதெல்லாம் வந்து இல்லைங்க இசட்+ கேட்டகரி இருக்கிறவங்க பின்னாடி காரில் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட செல்லூர் ராஜுக்கு ஒரு அவமானம் தானே. காரில் ஏறுறதுன்னா நீங்கள் பின்னாடி காரில் வாங்கன்னா அவர் அசிங்கமாக தானே இருக்கும் அவருக்கு. ஸோ அதனால் அந்த கம்யூனிட்டி என்ன நினைக்கிறேன்னா, தாங்கள் அவமானப்படுத்தப்படுறோம். ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு, அதுவே இபிஎஸ் சொல்லி இவங்க கொடுக்க மாட்டாங்க, பாஜக கொடுக்க மாட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு நம்ம அவங்க கூட இருக்கணும்? எதுக்கு அவங்க கூட அவங்களுக்கு எதுக்கு விசுவாசத்தை காமிக்கணும்? 2017 நீங்கள் பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கீங்க. அப்படி விசுவாசமாக இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு வந்து இபிஎஸ் சொல்லி உங்களை அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்கல்ல. அதனால் வந்து அந்த கம்யூனிட்டியே அவமானமாக இருக்கிறதுனால பிஎல் சந்தோஷ் போன்றவர்களுக்கு, பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு பெரிய பாதி. நயினார் நாகேந்திரன் இருந்தால் கூட அவரையும் மீறி அந்த கம்யூனிட்டி வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஓட்டு போடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் இபிஎஸ்ஸையும் தினகரனையும் சமாதானப்படுத்த வேண்டிய, குறிப்பாக ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போது நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இபிஎஸ் கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, அப்படி சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, நான் தான் அதிமுகவுக்கு தலைமை, நான் தான் கூட்டணிக்கு தலைமை, நான் முடிவெடுக்கிறதா எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி பொது வழியில் பார்க்கறது? ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இபிஎஸ் வந்து இவங்க 2 பேரையும் என்டிஏல சேர்க்கறதே விரும்பலன்னு பார்க்கலாம், அவ்வளோதான். அது வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க நயினார் நாகேந்திரன் ரெட்டை கேம் விளையாடக்கூடாது. ஒன்று நீங்கள் அவரை வெட்டி விடுங்க, ஓபிஎஸ்ஸை விட்டுருங்க. அவர் பாட்டுக்கு என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாரோ, அவர் அதில் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது அவருடைய திறமையை பொறுத்த விஷயம். அவர் யாரோட கூட்டணி சேர்றாரு, இல்லை எப்படி வந்து இபிஎஸ்ஸை வழி கொண்டுறாருன்றதெல்லாம் அவர்கிட்ட விட்டுருங்க. அதே மாதிரி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்காரா இல்லையான்னு அதை சொல்லுங்கள். அதை சொல்ல மாட்டேன்னீங்க, எல்லார் கையும் ஒன்றா சேர்த்து வைப்பீங்கன்னா அப்போது இபிஎஸ் சொல்கிறதுக்கு என்ன பதில்? அது நயினார் நாகேந்திரன் கேட்கணும். அப்போ அவர் அப்படி சொல்கிறாரு, என்ன அர்த்தம்? நயினார் நாகேந்திரன் அவர் தானே கூட்டணிக்கு தலைமை தாங்கிறவர். அப்போ அவர் அவங்களை சேர்க்க மாட்டாருன்னா அப்போ உங்கள் கூட்டணியில் அவங்க இருக்காங்களா இல்லையா? நீங்கள் தானே முக்கியமான பார்ட்டி, என்டிஏக்கு நீங்கள் தலைவர், தமிழ்நாட்டில் தான் வந்து இபிஎஸ் தலைவர், நீங்கள் என்டிஏக்கு தேசிய தலைவர் நீங்கள் தான், பாஜக தான். அப்போ நீங்கள் சொல்லுங்கள்,
அவங்க 2 பேரை வைக்க போறீங்களா இல்லையா உள்ள? அவங்க 2 பேரும் உங்களை நம்பி இருப்பாங்க. நீங்கள் கடைசி நேரத்தில் கை காலை வாரி விடுவீங்களா? இபிஎஸ் சொல்லுவார் கடைசி நேரத்தில் அவங்க சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அவருக்கு இபிஎஸ்க்கு பொறுத்த மட்டும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கவலை இல்லை சார். தன்னோட பொதுச் செயலாளர் பதவி போகக்கூடாது எங்கேயும், அவ்வளோதான். அதை கட்டி காப்பாற்றணும். தோத்தாலுமே கவலையே கிடையாது. அவரோட பொதுச் செயலாளர் பதவிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஓபிஎஸ் உள்ள வந்தா, தினகரன் வந்தா, சசிகலா வந்தா அவரோட பதவிக்கு ஆபத்து வந்துடும். அதனால கவலை இல்லை. தோத்தாலும் பரவாயில்ல, என் பதவி என்கிட்ட இருக்கணுன்ற லெவலில் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. இல்லாட்டி ஒரு கட்சி மேல நம்பிக்கை இருக்கிறவங்க, ஒரு தலைவர் என்ன பண்ணுவான், ஒரு தொண்டன் கூட வெளில போடாதான் பார்ப்பான். எலெக்ஷன் சமயத்தில் எல்லாரையும் ஒன்று சேர்ப்பான். எலெக்ஷன் சமயத்தில் ஒன்று சேர்ப்பாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா உட்பட எல்லாருமே பல பேரை உள்ள சேர்த்துருக்காங்க. தேர்தல் காலத்தில் பல பேரை உள்ள சேர்த்துருக்காங்க. விலைக்கு போனவங்களாம் உள்ள சேர்க்குறாங்க. எம்ஜிஆர் மோசமாக திட்டினவங்களையும் எம்ஜிஆர் உள்ள சேர்த்துருக்காரு. ஜெயலலிதா மோசமாக திட்டினவங்களே ஜெயலலிதா சேர்த்துருக்காங்க. அது ஒரு காலகட்டத்தில் நடக்கும். தேர்தல் வரும்போது ஒற்றுமையாக இருக்கணும்னு காமிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதை கூட நீங்கள் பண்ண மாட்டேனீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லை சார், எல்லாரையும் அவமானப்படுத்துறாரு. சர்வாதிகாரி மாதிரி டீல் பண்ணுறாரு. தம்பித்துறை ஏதோ பேச வர்றாரு, அவரை இருங்க பேசாதீங்கன்ற மாதிரி தடுக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய சீனியர் லீடரு, அவரை போய் நீங்கள் தடுத்தீங்க. அவர் நீங்கள் உங்கள் மைத்திரேயன் ஏன் போனாருன்னா ஏதோ உட்கட்சி விஷயம் சொல்கிறார். அவர் ஏதோ சொல்ல வர்றார். இவரோட வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி கூட அவர் சொல்லியிருக்கலாம், சொல்ல முடியாது. அவர் பேசவே கூட தடுக்கிறார். அந்த நடைமுறையை பார்த்தாலே தெரியுது சார். எடப்பாடி அவர்கள் யாருன்னு பொதுவெளிக்கு தெரியறதுக்கு முன்னாடி தம்பிதுரைய பொதுவெளியில ஒரு 2ஆம் கட்ட தலைவரா, இந்திய அளவுல பார்க்கப்பட்ட ஒரு தலைவரா எல்லாத்துக்கும் தெரியும். ஏடிஎம்கே சார்பா அவரையே அப்படி மிரட்டுறாரு. அப்படிங்கும்போது தான் அவரை பொறுத்த மட்டும் என்ன நினைக்கிறாரு, தான் ஒரு சர்வாதிகாரி மாதிரி டீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது அதனால தான் நிறைய பேர், அன்வர் ராஜா மட்டும் இல்லை, மைத்திரேயன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஒவ்வொருத்தர வரத்துக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் ஏன்னா இவரோட நடத்தை காரணம். இவர் முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கூட்டணி வெற்றி பெறாது. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு எதிராக மக்கள் படி திரண்டு எழுந்துட்டாங்க, அது இதெல்லாம் சொல்லலாம். நான் அதெல்லாம் திமுகவுக்கு எதிராக மக்களுக்கு அதிருப்தி இருக்கானா இருக்கு. ஆனால் திமுகவை தோக்கடிக்கிற அளவுக்கு இருக்கானா அது இன்னும் அந்த மாதிரியான நிலைமை இன்னும் வந்த மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் வலிமையாக இருக்கீங்களா? உங்கள் வலிமையான கூட்டணி இருக்கா? நீங்கள் வலிமையான கூட்டணி இல்லை. அப்போது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பல விதமாக பிரியும் போது திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ அந்த பாயிண்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓரணியில் திரள் கொண்டு தங்களால் பெனிஃபிட்டான ஒவ்வொரு ஆட்களையும் பிடிச்சி ஓட்டராக மாற்றுறாங்க, அவங்க ஆதரவு ஓட்டராக மாற்றுறாங்க. தனிப்பட்ட ஒரு பெனிஃபிட்டான ஒருத்தன் தனக்கு ஓட்டராக வந்தால் நம்ம வெற்றி பெற முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க, திமுகவில் நினைக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட கூட்டணியும் வரல, நீங்களும் பலவீனமாக இருக்கீங்க, நீங்கள் கட்சி நடத்துறதும் சர்வாதிகாரத்தனமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீங்க? அதனால் அங்கே பல பேர் என்ன நினைக்கிறாங்க, பாஜகவோட கூட்டணி சேர்ந்தே தப்பு, அதனால் ஓட்டு வராது. அதிமுகவும் பலமாக இல்லை, ஓபிஎஸ் சேர்க்கல, தினகரனி சேர்க்கல. அப்படின்ற போது இது வெற்றி பெறாத ஒரு குதிரை மேலே இதுக்கு பந்தயத்தை கட்டணும், நம்ம வெளில போகலாம், இந்த குதிரை ஓடாது, ரேஸில் ஓடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா அப்புறம் அவன் ஏன் அந்த கட்சியில் இருக்கான், வெளில வரான்ல, அதனால தான் வெளில வருவான். இன்னும் பல பேர் தேர்தலுக்கு முன்னாடி வெளில வருவாங்க பாருங்கள். நிறைய பேர் இன்னும் காத்துட்ருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் காத்துட்ருக்காங்க எல்லாரும். நிறைய பேர் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அது உண்மைதான். அவங்களுக்குலாம் செல்வாக்கு இருக்கோ இல்லையோ சார். இப்போ பெர்செப்ஷன் பேட்டில் அதிமுகலேருந்து வெளில வராங்கன்னா நம்பிக்கையில் தானே வெளில வராங்க. இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா வராதுன்னு தெரியாது, அதான் வெளில வராங்க. அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? மைத்திரேயன் பின்னாடி 4 பேர் கூட இல்லாத இருக்கலாம், இல்லை. ஆனால் ஒரு நிர்வாகி, ஒரு தலைவர், அந்த கட்சியில் இருந்த முக்கிய பிரமுகர் வெளில வந்துட்டார்னா அப்போ அது பார்வையில் பெர்செப்ஷன் ரேஞ்சில் என்ன ஆகுன்னா, அதிமுக பலவீனமாக இருது, அன்வராஜா வெளில வந்துட்டார்னா அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. கார்த்திக் தொண்டமான் வெளில வந்துட்டார்னா அந்த ஏரியாவில் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவருக்கு பின்னாடி 6 பேர் இருக்கானா 10 பேர் இருக்கானா முக்கியம் இல்லை. மக்கள் பார்வையில் அதிமுக ஏற்கனவே பலவீனமாக இருக்குது, இன்னும் பலவீனமாகிட்டு இருக்குன்றதான் பாயிண்ட்டுங்க. ஆக்சுவலாக அதை புரிஞ்சுக்காமல் எடப்பாடி ஏதோ அவரை சுற்றி ஏதோ ஒரு உலகம், அவருக்குன்னு தனி உலகத்தை கட்டி அமைத்து கொண்டு அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். ஆக்சுவலாக இப்போ புரிஞ்சுக்காமல் இருக்கிறாரா சார், இல்லை புரிஞ்சுக்கிட்டும் நான் தலைவராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணால் சரியாக இருக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா? இல்லைங்க, ஒரு தலைவராக இருக்கிறவர் தன் தலைமை பதவியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில அரசியல்லாம் கையாளுவாங்க, அது நம்ம தப்புன்னு கூட சொல்லலை. ஆனால் அப்படி கையாளும் போது ஆளுமையை நிரூபிக்கிற மாதிரி இன்னும் நிறைய பேரை சேர்ப்பாங்க, கட்சியை பலப்படுத்துவாங்க. யார் வந்தாலுமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற லெவலில் அந்த ஆளுமையோடு இருப்பாங்க. இவருக்கு பயம் வருது, அந்த பயம் வரக்கூடாது. ஆக்சுவலாக இவங்க வந்தாங்கன்னா நம்ம பதவி போயிடுன்னு பயம் இருக்குல்ல, அந்த பயம் தான் இப்போ அதிமுக பின்னடைவுக்கு கொண்டு போயிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் யார் வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இப்போ தேவை திமுகவை தோற்கடிக்கணும். அப்போ யாரை வேணால் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நீங்கள் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். இப்போ ஓபிஎஸ், தினகரன் எல்லாம் பழனிசாமியோட கைகோத்து ஒரு மீட்டிங்கில் இருந்தாங்கன்னா மக்கள் பார்வையில் அதிமுக பலம் பெற்றுட்டுதுன்னு ஒரு எண்ணம் வரும். ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா, பலமாக வந்துட்டாங்கப்பா, திமுக இனிமேல் ஒரு சேலஞ்சு பண்ணுவாங்கப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கு நீங்கள் வழிவிடாமல் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா என் பதவிக்கு ஆபத்து அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் நல்ல தலைவர் கிடையாது, நீங்கள் சுயநல தலைவர்னு அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சுயநல தலைவர் தான்.
அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவருடைய பதவியை காப்பாற்றுறதுக்காக அவர் சுயநலமாக செயல்பட்டு இருக்கார். இது மோடி கண்டுக்கிற மாதிரியே தெரியல சார். ஓபிஎஸ் விவகாரத்திலையும் சரி, இபிஎஸ் விவகாரத்திலையும் சரி, இது வரைக்கும் ஒரு பெரிய லெவல் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. மோடி ஒன்றும் இது மாதிரி டீட்டெயிலான நுட்பமான விஷயத்தெல்லாம் தலையிட மாட்டாங்க. ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனைகள்லாம் அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனாரு, இது வந்து உள்கட்சி விஷயம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால மோடிக்கு என்னன்னா கூட்டணி அமைஞ்சனா வந்து பிரச்சாரம் பண்ணுவார், அவன் பேசுவாரே தவிர மற்றபடி அதுக்கு முன்னாடி இந்த கட்சியை சேர்க்கறது போகிறதுலாம் சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு பன்னீர்செல்வத்தை மட்டும் சொன்னார் ஒரு தடவை, நீங்கள் வந்து இந்த அமைச்சரவையில் போய் ஜாயின் பண்ணிடுங்க 2017 சொன்னார்னு பன்னீரே சொன்னார். பிரதமர் சொன்னதுனால சேர்ந்தேன்னார். இப்போ அதுக்கெல்லாம் அனுபவிக்கிறார், அதுக்கெல்லாம் சேர்ந்து இப்போ அனுபவிக்கிறார். அப்படி சொன்ன பிரதமர் இன்றைக்கி இவரை பார்க்காமே போயிட்டு இருக்காரு. இவர் ஆக்சுவலாக இவர் விசுவாசமாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து மோடியெல்லாம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அவருக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்குது. அவருக்கு செப்டம்பருக்கு அப்புறம் அவர் இருப்பாரான்னு அவருக்கே டவுட்டாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் அவரை வெளில போன்னு கழுத்து தள்ளி பிடிச்சி தள்ளின்னு இருக்கான். அவரோட பதவியை காப்பாற்றுறதுல இருக்கார். இல்லை ஆர்எஸ்எஸ் என்ன கோச்சுப்பான்னு தெரியாது. எந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது. டிடி அவர்களோட நிலைப்பாடு என்ன சார்? அவரே வெளியே போகிற மாதிரி இருக்குது. மத்திய அரசு அந்த பாஜக கூட்டணியே வந்து முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சாலும் நாங்கள் வந்து அது எங்களுக்கு ஒத்து வந்தால் தான் நாங்கள் இருப்போம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வெளியே போகிற டிடிவி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கார். டிடிவி வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கார். அதாவது அவருக்கு வந்து அவரை வந்து என்டிஏல இருக்காங்கன்னு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவர் என்டிஏல இருந்தாலுமே அவர் வின் பண்ணுவார, அவரோட கேண்டிடேட் வின் பண்ணுவாங்களான்னா ஏடிஎம்கே ஆளுங்க அவர் காலை வருவாங்க, அவங்க ஆளுங்க ஏடிஎம்கே காலை வருவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுச்சாத்துக்குள்ளே பெருச்சாலை மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலாக. அதனால் வந்து அதிமுக பாஜக இருக்கிற எடப்பாடி கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற இடத்துல இருக்கும்பொழுது, அந்த கூட்டணியில் பாஜக இருக்கும்பொழுது அந்த இடத்துல டிடிவி இருந்தார்னா ஓபிஎஸை விட்டுருங்க, அவர் வெளில போயிட்டார், அவர் திருப்பி வருவாரா சொல்ல முடியாது. அவருடைய நோக்கத்தை வந்து பாஜக நிறைவேற்றுவாங்களான்னு சொல்ல முடியாது. அவர் இபிஎஸோட எந்த விதமான ஃபைட் பண்ணுறாரோ அது ஒரு தனியாக ஒரு திட்டம் வகுத்து ஃபைட் பண்ணுவார். அதில் ஒரு வெற்றி பெறாரா தோல்வி அடைகிறாருன்றதை காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் டிடிவியை பொறுத்தவரை ஒரு கட்சியை வச்சுருக்கார். அந்த கட்சியை வச்சுன்னு அவர் என்டிஏக்குள்ளே அவர் இருக்காருன்னா கட்சியை அவமானப்படுத்துகிறாங்க பாருங்கள். நயனார் நாகேந்திரன் அவர் என்டிஏல இருக்காருப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. ஏன் சொல்ல? இப்போ கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி அவர் ஏற்றுக்க மாட்டேன்றான். அவர் என்டிஏல இருக்காரா இல்லையான்னு சொல்ல மாட்டேன்றான். காலம்தான் முடிவு செய்யும் அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன நம்பிக்கையில் டிடிவி இருக்காரு? அவமானப்படுத்து ஓபிஎஸ்க்கு அவமானம் நடக்கிறதுல அந்த மாதிரி தான் டிடிவிக்கும் அவமானம் நடந்துருக்கு. அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாஜகவை எதிர்க்க முடியல அவரால். ஏதோ ஒரு வகையில் பாஜகவோட பைண்ட் ஆகிட்டார் அவர். அதனால் பாஜக எதிர்த்து எதுவும் பேச முடியாது. ஆனால் இபிஎஸ் எதிர்த்து எதாவது பேசினா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் இபிஎஸ் முதல்வர் கேண்டிடேட்டாக ஒத்துக்க மாட்டேங்கிறார். அமித்ஷா சொல்கிறது தான் முதல்வர் இருந்தார். இதெல்லாம் சொல்கிறாரே தவிர அப்போது இபிஎஸும் பாஜகவும் ஒன்றா இருக்கிற வரையிலும் டிடிவிக்கான வாய்ப்புகள் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கா இல்லையான்றது கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ கடைசி நேரத்தில் வாய்ப்பு கொடுத்தா கூட அவருக்கு 4 தொகுதி தான் கொடுப்போம்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அவர் போன வாட்டி 21 தேர்தலில் ஒரு 20 தொகுதியில் அவர் செல்வாக்க காமிச்சார். இந்த வாட்டி அவருக்கு ஒரு 4 தொகுதி 5 தொகுதின்னு இபிஎஸ் அவர் கண்ட்ரோல் பண்ணார்னா அப்போது எங்கே போவார் தினகரன்? அப்போ தினகரன் டோட்டலாக கன்ஃபியூஸ்டாக இருக்கார். அவரே ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவருக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ ஆக்சுவலாக அவர் வெளில போனார்னா பிஜேபியோட அவரும் பிஜேபி லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை. உள்ளே இருக்கவும் முடியல, வெளியே வரவும் முடியல. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னு ஆங்கிலத்தில் ஒரு படம் இருக்குது. மீன் வந்து தண்ணியிலேருந்து வெளில வந்து தரையில் வந்து எப்படி இருக்கும், எப்படி டக்குன்னு குதிச்சுருக்காது. கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைமையில தான் தினகரன் இருக்கார். நமக்கு அவர் மேலே ரொம்ப மதிப்பெல்லாம் உண்டு, அது வேற விஷயம். இருந்தாலுமே அவரோட நிலைமை அப்படி இருக்குது. அரசியல் ரீதி அப்படி தான் இருக்கார். அவரால் வந்து இபிஎஸ் ஏற்றுக்கவும் முடியல, பாஜகவை எதிர்க்கவும் முடியல. அவரை இப்படி அவமானப்படுத்துறாங்களேன்னு அவர் வந்து கொதிச்சு போயிருக்கார். என்ன பேசுறதுன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு ஓபிஎஸ் சேருங்க, ஓபிஎஸ் சேர்க்கறது பாஜக கையில தான் இருக்குன்னு ஒரு கதையை அவர் விட்டுன்னு இருக்கார். உங்க கதை என்ன? ஆக்சுவலா உங்க நிலைமை என்ன? உங்க நிலைமையை கிளியர் பண்ணுங்க. நீங்க இருக்க போறீங்களா இல்லையா? உங்களே அவங்க நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கடைசி நேரத்தில் உங்களை கைவிட்டா என்ன பண்ணுவீங்க? கடைசி நேரத்தில் உங்களுக்கு 3 தொகுதி தான் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் அவர் யோசிக்கணும். ஓகே, பாஜக வந்து எடப்பாடிக்காக தினகரனையும் தூக்கி போட்டுருவாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, அந்த அமைப்பு அவர் பின்னாடி இருக்கு. அவர் வந்து பாஜகவை காக்கா பிடிக்க வேண்டியதுல காக்கா பிடிச்சி கரெக்டாக ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து அவரோட நோக்கம் என்னன்னா அந்த ரெட்டைலேஷன் நமக்கு வந்துடணும் கரெக்டாக, அதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நம்ம முதல்வர் கேண்டிடேட்டாக இருக்கணும். அது 2 இடத்துல பாஜக அவரை ஓகே பண்ணதுனால ஓகே பண்ணிட்டாங்கன்னா அவர் அப்படியே கன்டினியூ பண்ணுவார். அப்போ அவர் சொல்கிறதான் கேட்பாங்க பாஜக. ஏன்னா அது ஒரு முக்கியமான கட்சி, 18% ஓட்டு வாங்கியிருக்குன்னா அது சொல்ல கேட்பாங்க. அது வரப்போகிற எலெக்ஷன் வாங்குமான்னு சொல்ல முடியாது. அப்போது தினகரன் தான் ஒரு முடிவு எடுக்கணும். அவருக்கு இப்போ வந்து முக்கியமான இப்போ எப்படி ஓபிஎஸ் வந்து தைரியமாக வெளில வந்துட்டார், இப்போ அடுத்து தினகரன் வந்து வெளியில் வரணும். ஆனால் அவருக்கு வந்து பாஜக வைத்து வெளில வரதுக்கு அவர் யோசிக்கிறார். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இபிஎஸ்ஸையும் ஏற்றுக்க முடியல, பாஜகவையும் எதிர்க்க முடியல. நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்களேன்னு ஒரு ஆதங்கம் அவர் மனசில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து ஓபிஎஸ் சேர்க்கணும் வேற ஒரு பாட்டு பாடின்னு இருக்கார். உன்னோட கதை சொந்த கதை என்ன? உங்களோட சொந்த கதை என்ன பண்ண போறீங்க? நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற உங்களுக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர்களுக்கு என்ன பண்ண போறீங்க? ஸோ உங்கள் கதையை, தினகரனோட கதையை அவர் தெளிவுபடுத்தணும். முதல்ல அவருடைய பயணம் எப்படி இருக்க போகுது, எதை நோக்கி அவர் போகிறாரு. திமுக ஒழிக்கணுன்றது வேற விஷயம். பட் உங்கள் நிலைப்பாடு என்ன? அதில்
திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணுன்றது நீங்கள் நினைக்கலாம். பட் வாட் இஸ் யுவர் ரோல்? அதில் உங்கள் ரோல் என்ன ஆக்சுவலாக? எடப்பாடி உங்களை எப்படி டீல் பண்ண போகிறாரு? நீங்கள் அவர் எப்படி கவுண்டர் பண்ண போகிறீங்க? பாஜக உங்களுக்கு கடைசி வரையும் கை கொடுக்குமா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து தினம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கூட்டணி ஒருவேளை ஜெல் ஆச்சு அப்படின்னா, இந்த டிடிவி, ஓபிஎஸ், பாஜக, இந்த என்டிஏ கூட்டணி அதிமுகவோட ஜெல் ஆச்சுனாலும் அது வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி ஜெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜெல்லாகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ஓபிஎஸோட கோரிக்கையை ஏற்றுக்கணும். நீங்கள் அவர் அதிமுகவில் சேர்க்கணும், சேர்த்து அவருக்கு உரிய பொசிஷனை கொடுக்கணும். கொடுத்தா வந்து ஜெல் ஆகும். அது வாய்ப்பு இருக்குமா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, கிடையவே கிடையாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இபிஎஸ் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். அவங்க வந்தாலே தன் பதவிக்கு ஆபத்துன்னு ஒத்துக்கவே மாட்டார். அதனால் வந்து ஓபிஎஸ் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. தினகரன் அவரோட பொசிஷனை அவர் தான் கிளியர் பண்ணணும். ஏன்னா அவர் ஒரு கட்சி வச்சுருக்கார், தனி நபர் கிடையாது. அவருக்கு வந்து பலவிதமான வருத்தங்கள் இருக்குது. ஆனால் அவருடைய நிலைப்பாடே வந்து அவருடைய எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாக மாட்டிகிட்டு ஸோ அவர் கோர்ட்டில் இருக்குது. அவர் தான் டிசைட் பண்ணணும். ஓபிஎஸ் மாதிரி அவர் டிசைட் பண்ணுவாரா, இல்லை அப்படியே பம்பிகிட்டே இருப்பாரா? பம்பிகிட்டே இருந்து கடைசி நேரத்தில் வந்து இபிஎஸ் வந்து 2 சீட் தான் உனக்கு என்ன பண்ணுவார்? ஸோ அதனால் அவர் தான் டிசைட் பண்ணணும். எதிர்காலத்தை மனசில் வச்சு அவர் தான் டிசைட் பண்ணணும். இங்கே தேமுதிக பேசுகிறதெல்லாம் பார்த்தா திமுக பக்கம் போகிற மாதிரி இருக்கே சார். ஆமாம், கிட்டத்தட்ட வந்து இந்த தாயுமானவர் ஸ்கீம்லாம் கூட வரவேற்றிருக்காங்க. வரவேற்றதை பார்த்தா ரொம்ப அவங்களுடைய இந்த கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ், இந்த தூய்மை தொழிலாளர் விஷயத்தில் கூட ரொம்ப அரசாங்கத்தை வந்து இது பண்ணாமல் மைல்டாக கடந்து போகிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவோட அவங்க ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு திமுகவே என்ன பண்ணுது, நம்மக்கிட்டேருந்து ஒருத்தர் 2 பேர் போனால் நமக்கு 4 பேர் வரணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. போகிற மாதிரி ஆளும் இல்லை. ஏதோ எதாச்சியாக அரசியல் என்னன்னு சொல்ல முடியாதுல்ல, என்ன வேணால் நடக்கும் எந்த சமயத்தில் வேணால். அதனால் எல்லாரையும் தயார் பண்ணி வச்சு நம்ம கூடிய வரையும் அவங்க நோக்கம் என்னென்னா எதிராளி பக்கத்தில் யாரும் சேரக்கூடாது, நம்ம பக்கத்தில் நம்மளை பலப்படுத்தணும், எதிராளியை பலவீனப்படுத்தணும். அதுக்கான வேலைகளை அவங்க பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயம் தான் தேமுதிகவை உள்ளே இருக்கிறது, ஓபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது, ராமதாஸ் கூட கான்டாக்டில் இருக்கிறது, இதெல்லாம் அதுதான் கமலஹாசனை சேர்க்கறது, இதெல்லாம் அவங்க அதெல்லாம் தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் தேமுதிக கிட்டத்தட்ட திமுகவோட செட்டிலான மாதிரி தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரு அறிக்கை, இந்த செல்லூர் ராஜு விஷயத்துலையும் சரி, தம்பிதுரை விஷயத்துலையும் சரி, இபிஎஸ் அவர்கள் நடந்ததெல்லாம் வச்சு அவர் ஒரு அறிக்கை விடுறாரு, இபிஎஸ்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம் சார், உண்மையிலேயே தலைமை பண்பு இருந்தால் அவர் எல்லாரையும் சேர்த்துட்டு இருப்பார். ஒரு தலைவன்றனா எல்லாரையும் சேர்த்து கட்சி வெற்றி பெறதை நோக்கி போகணும். சேர்த்துக்கவும் மாட்டேன், நான் பலவீனமாக இருக்கேன், சேர்த்துக்கவும் மாட்டேன்னா அப்புறம் எப்படி அது தலைமை பண்பு எங்கே இருக்குது? இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்கள் கட்சி வெற்றி பெறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வகுக்க முடியாத நிலையில் இருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி தலைமை பண்பு இருக்கும்? அவர் அறிக்கையில் என்ன சொல்கிறாரு, செல்லூர் ராஜு காரில் ஏற்றாத இருக்கிற விஷயத்தையும் தம்பிதுரை விஷயத்தையும் சொல்கிறார். அது மட்டும் இல்லை கட்சியை வந்து பலப்படுத்தாத இருக்கார், ஒன்றுபடுத்தாத இருக்கார்ல, அதுவே வந்து ஒரு தலைமை பண்பு இல்லாதவர் தான் காமிக்குது ஆக்சுவலாக. தம்பித்துறையை வந்து பேச விடாமல் தடுத்தது வந்து அது வந்து அப்படி வந்து தன்னுடைய ஆளுமையை அப்படி காமிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி. ஏன்னா அவருக்கு என்னென்னா அந்த எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க, நிர்வாகிகள் அவர் பின்னாடி இருக்காங்க. ஏன் இருக்காங்கன்னா எப்படி ரெட்டலை இவருக்கு வரும், தேர்தல் சமயத்தில் நம்ம போக வேண்டாம், இந்த தேர்தல் தான் எடப்பாடிக்கும் வந்து டூ ஆர் டை பேட்டில், அதில் ஒரு தோக்கறாரா ஜெயிக்கிறாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள், செயலாளர்கள், ஒன்றியம், பகுதி, மாவட்டம், வட்டம் எல்லாம் அப்படி இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனில் காசு கிடைக்கும் சார் எல்லாருக்குமே. இப்போ போய் எங்கே போவாங்க அவங்க? ஸோ இதோடு இருந்து நம்ம ஒரு வழியாக இந்த எலெக்ஷனையும் பார்த்துட்டு இபிஎஸை பற்றி முடிவு பண்ணிக்கலான்ற லெவலில் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக. அதனால் இபிஎஸ்க்கு என்ன நினைக்கிறாரு, எல்லாம் தம் பின்னாடி ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இல்லை, ரெட்டையில் உங்ககிட்ட இருக்குது, வேறு வழி இல்லை. எலெக்ஷன் சமயத்தில் நாங்கள் போனால் இந்த மாதிரி பணம் போன்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ இங்கேயே இருக்கணும், கூட இந்த எலெக்ஷனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் தலைவிதியை நாங்கள் முடிவு பண்ணுறோன்னு அங்கே இருக்காங்க எல்லாருமே. அந்த இருமாப்பில் என்ன பண்ணுறாரு எடப்பாடி, எல்லாரும் இப்போ சீனியர் லீடர்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி இப்போ பண்ணுறாரு. அந்த செயல்கள்லாம் அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. அதான் தலைமை பண்பு இல்லாத இருக்கார். தற்கால அரசியல் குறித்தான பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ. Q&Q Pharmacy. Services available. Medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.